ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னன்னு தெரியல, காலையிலேருந்து சில்லுன்னே இருக்குது கிளைமேட். அதனால் நம்ம இந்த சில்லு கிளைமேட்டுக்கு வந்து சூடாக ராகி தோசையும் அதுக்கு சட்னியும் சாப்பிட்லாமான்னு தோணுச்சு. சரி வாங்க செய்யலாம், எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு நான் முதல்ல வந்து முருங்கைக்கீரை உடச்சி எடுத்துக்கிறேன். அங்கே தெரிந்து பாருங்க, அதான் உடைக்க போகிறோம். உடைச்சாச்சு. வாங்க, அதுக்கு முதல்ல நம்ம வந்து ராகி வந்து ஜலிச்சு எடுத்துக்கலாம். அதாவது கேழ்வரகு மாவு ஜலிச்சு அதில் உப்பு கொஞ்சம் சோடா உப்பு சேர்த்து, அதாவது ஆப்ப சோடா சொல்லுவாங்களா, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும். அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு அது கெட்டியாகிடும். அதனால் பார்த்திங்கன்னா நான் இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் முருங்கைக்கீரை, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அவ்வளோதாங்க. வாங்க இதை தாளிச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாய் வச்சு கடாய் சூடாகட்டும். சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பார்த்தீங்கன்னா கடுகு நல்லா பொரியுது. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. நாம் வந்து உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். குட்டி ஸ்பூன் அதில் 2 சேர்க்குறேன். நீங்கள் பெரிய ஸ்பூன் வந்து 1 சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சீரகம் சேர்த்து சீரகம்லாம் பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் ப்ளஸ் பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது நல்லா வதக்கி வரட்டும். ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. நம்ம என்ன தோசையில் தானே சேர்க்க போகிறோம், அதனால் ரொம்ப வதங்க தேவையில்லை. லேசாக வதங்கினா போதும். இல்லை உப்பு சேர்த்துக்கோங்க. வதக்கும் போது உப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு சேர்த்திங்கன்னா கரியாது, ஆனால் தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இது ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அந்த உருகி வச்சுருக்கோம்ல கீரை, கருவேப்பிலை, அப்புறம் கொத்தமல்லி, இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி பண்ணிடலாம், வதக்கி எடுத்துக்கலாம். இதுவும் நல்லா வதக்கி வரட்டும். இது பட்டு வெடிக்கும். அந்த முருங்கைக்கீரையில் டப் 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 டப்னு சவுண்டு கேட்டே இருக்கும். கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்து கேர்ஃபுல்லாக செய்யுங்க, ஏன்னா அது எண்ணெய் தெரித்து மேலே விழும். அதுக்காக தான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்தளவுக்கு வந்திருக்குன்ட்டு. உண்மையாக சொல்கிறேங்க, ஒரு டைம் இதை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இனிமேல் அடிக்கடி மார்னிங் வந்து தோசை மாவு அரைக்கல அப்படின்றப்ப என்ன பண்ணணும்னா நம்ம இதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதை மாவோடு சேர்த்துடலாம். சரிங்களா, மாவு எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். அந்த கடாயில் வந்து இது பண்ணிச்சுல, அந்த வதக்கி எடுத்தோம்ல அந்த கடாயில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சேர்த்துக்கலாம். பாருங்கள் ரொம்ப கெட்டியாக இருக்குது, அதனால் தண்ணி சேர்க்குறேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இது நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், நைட்டு டின்னராகவும் சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். சட்னி வைக்காமல் சாப்பிட்டா அப்படியே ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். சரி, மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம 90 கிட்ஸ்க்கெலாம் தெரியும், நம்ம அம்மாக்கள்லாம் இப்படி தான் செஞ்சு கொடுப்பாங்க. தோசை செய்கிறதுனா அந்த இது இருக்குல்ல, வாழை மரத்தோட இலை, அந்த தண்டு, அதை வச்சு தான் நச்சுட்டு அலையை செட்டு செய்வாங்க. அதே மாதிரி நம்ம செய்ய போகிறோம். இப்படி செய்யறதுனால பார்த்திங்கன்னா நம்ம தோசை வந்து நல்லா எழுது. ப்ளஸ் வந்து அடி பிடிக்காமல் இருக்க இந்த பிரச்சனைலாம் இல்லாமல் தோசை சூப்பராக எழுதுங்க. நீங்கள் வேணால் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஊற்றி நல்லா வந்து இது பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா இது பண்ணி தடவிட்டு மெலிசாக வேணால் மெலிசாக ஊற்றிக்கோங்க, இல்லைனா கொஞ்சம் கெட்டியாக ஊற்றிக்கோங்க. சுற்றி எண்ணெய் போட்டுட்டு லைட்டாக மேலே எண்ணெய் தெளிச்சிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ மூடி வைக்கிறதுனா பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராக எழுந்திருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. அடுத்து ஒரு தோசை ஊற்றிக்கலாம் அதே மாதிரி. இப்போ பாருங்கள் நல்லா தடவிடணுங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா இதை வச்சு பண்ணும்போது அதுக்கான வந்து ஹீட் அதிகமாக இருக்கலாம். அந்த ஹீட் வந்து கம்மி பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இந்த வாழையோட இதை வச்சு செய்கிறோம், தண்டு வச்சு செய்கிறோம். ஊற்றியாச்சு. திரும்ப அதே மாதிரி பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். அதாங்க, மூடி போட்டு எடுத்து திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் எப்படி சல்லுன்னு போகுது பார்த்தீங்களா. நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களோட தோசை சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நல்லா திருப்பி போட்டு எடுத்தால் சூடான தோசை ரெடி ஆகிடுச்சு.
கேழ்வரகு மாவு தோசை. இருக்கிற மாவெல்லாம் நான் இது மாதிரி செஞ்சு எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து சட்னி வேணும்ல. நான் வந்து இன்றைக்கி பொட்டுக்கடலை சட்னி தாங்க அரைக்க போகிறேன். அது கொஞ்சம் தேங்காய், அது ஒரு நார்மல் உங்களுக்கே தெரியும், அந்த சட்னி அரைச்சிட்டு அப்படியே ஒரு கப்பில் ஊற்றி தான் சாப்பிட போதுங்க இன்றைக்கி. பாருங்கள், சூப்பரான சட்னி, சுவையான ராகி தோசை. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, எல்லாருக்கும் பிடிக்கும். பார்த்திங்கன்னா இங்கே கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்குன்னே என்னான்னு தெரில, சூரியனே வெளியே வரல, அந்த அளவுக்கு சில்லுன்னு இருக்குது. இந்த சில்லுன்னு இருக்க கிளைமேட்டில் அப்படியே தொட்டு சாப்பிடும் போது வாவ் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.